எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு நிறைவற்ற தன்மைதான் நிறைவான ஆத்மா என்பதற்கு அடையாளம். எல்லாம் இருக்கும். இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு சோதிப்பான். எல்லாம் கொடுத்தும் என்ன தேர்றானோ பார்ப்பான். ஆத்மாக்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய ட்ரீட்மெண்ட் இருக்கும். எல்லாருக்கும் பொது நின்ற பொது அவன். பாமரனாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், அவனை பொறுத்தவரை எல்லாம் அவனுக்கு ஒண்ணுதான். அறிவாளி, முட்டாள், பணக்காரன், ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மொழி அந்த மொழி, இந்த நாடு அந்த நாடு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். அப்ப அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்றார் போல அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பிறவியிலும் பாடம் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பிறவியிலும் ஒரு மேம்பாடு வரும்.